டியூஸ்டே ஈவினிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் டைம் வாங்கினாலும் சரி, ரெண்டே டிஷ், ஒன்று பன்னீர் பட்டர் மசாலா, இன்னொன்று சிக்கன் பட்டர் மசாலா. இன்னைக்கு எங்கள் ஸ்டைலில் சிக்கன் பட்டர் மசாலா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு கொஞ்சமாக பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 4 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சமாக முந்திரி போட்டு சொத்தை பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு சைடில் வச்சிருங்க. சிக்கனில் கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு அதையும் மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. இன்னைக்கு நான் இதை பேர் பண்ணுறதுக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறதுனால சப்பாத்தி மாவுமே சைடில் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். கொஞ்சமா கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்க மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த சிக்கன் போட்டு நல்லா அந்த ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த ஆற வச்ச கிரேவியை அரைச்சி அதே எண்ணெயில ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கிச்சன் கிங் மசாலா, கஸ்தூரி மேத்தி போட்டு இவன் நல்லா வெடிப்பாங்க, அதனால மூடி வச்சு சமைங்க. அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு நல்லா நீங்க ஸ்மெல் பார்த்தீங்கன்னா சும்மா கம கமன்னு இருப்பான். அந்த டைம்ல நீங்க கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீமோ பட்டர் ஆட் பண்ணீங்கன்னா சும்மா அருமையா இருப்பாங்க. இவனை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாங்களா? பாய்.